Hi friends, welcome back to our channel. இன்னைக்கு வந்து ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸான பருப்பு போலி எப்படி செய்யலாம்னு தான் பார்க்க போறோம். எனக்கு போலி ரொம்பவே பிடிக்கும். உங்கள எத்தனை பேருக்கு போலி பிடிக்கும்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் ஒரு பவுல்ல 1/2 கப் மைதா, 1 கப் வந்து கோதுமை மாவு, தேவையான அளவு உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நல்லா சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சிக்கு சாஃப்ட்டா வந்து பிசைஞ்சு வச்சுக்கோங்க. ஒரு சின்ன டம்ளர் அளவு கடலைப்பருப்பு வந்து 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுட்டு அது நல்லா ஊறினதுக்கப்புறம் குக்கரில் வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம எந்த அளவு வந்து பருப்பு எடுத்துருக்கோமோ அதே அளவு வந்து வெல்லமும் ஆட் பண்ணி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. தேங்காவை வந்து நல்லா நெய்யில் ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதையும் இது கூட சேர்த்துட்டிங்கன்னா நம்மளோட பூரணம் ரெடி ஆயிரும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த மாவு பூரணம் சேர்த்துட்டு நல்லா சாஃப்டாக நல்லா ரவுண்ட் ஷேப்பில் வந்து நல்லா மாவு வந்து நம்ம பரத்தி எடுத்துக்கிட்டோம்னா நம்மளுக்கு சாஃப்டான ஒரு பருப்பு போலி வந்து ரெடி ஆயிடுச்சு. குட்டீஸுங்களுக்கெல்லாம் ஸ்கூல் லீவ் விட்டாச்சு. ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் என்ன செய்யறதுன்னு உங்களுக்கு கன்ஃபியூஸாக இருந்துச்சுன்னா நம்மளோட இந்த பருப்பு போலி ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.